மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையிலிருந்து வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண்ல விளக்கேற்றுவது தொடர்பான அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அதற்கான விசாரணை நேற்று நடந்தது. என்னென்ன கேள்விகள் நீதிபதிகள் தரப்பிலே கேட்கப்பட்டது, அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவாக இருந்தது? நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அமர்வில் விசாரணையின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் சார்பில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் ஆஜராகி 1923ஆம் ஆண்டு தீர்ப்பு முதல் இப்ப வரைய என்னென்ன தீர்ப்புகள் இதுல இருக்குது, இதுல நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் எந்தெந்த தீர்ப்பை எல்லாம் கன்சிடர் பண்ணாம இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார், ஏற்கனவே முடிவான விஷயத்துல திரும்ப ஒரு ரீஓபன் பண்ணி எப்படி பண்ண முடியும், இதுல செசியோஃபை மேண்டாமஸ் ஆர்டர் கொடுக்க முடியுமா, இப்படி பல்வேறு விஷயங்கள் சட்ட ரீதியா உள்ள விஷயங்கள்லாம் மிக தெளிவாக விளக்கி பேசினார். அதற்கு பிறகு கோயில் நிர்வாகம் சார்பில் கோயிலோட EO சார்பில் மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் ஆஜராகி எழுத்துப்பூர்வமான வாதத்தையும் நீதிமன்றத்தில் ஒரு நீளமான அவங்க தரப்பிலான வாதத்தையும் முன் வச்சாங்க. அதுல மிக முக்கியமா அவங்க முன் வச்சது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இதே கார்த்திகை தீபம் பிரச்சனையில் 5 நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு, அவற்றில் எந்த இடத்துல இவங்க இந்த தீபத்தொன்னுன்றது கொண்டு வரல, இதை தாண்டி இன்னும் ஒரு 13-14 வழக்குகள் திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை தொடர்பா இருக்கு. 2025 வரை அந்த வழக்குகள் வந்திருக்கு. இந்த எந்த வழக்குலையும் தீபத்தூண் என்ற வார்த்தை மலை உச்சியில இருக்குது, தர்கா பக்கத்துல இருக்கு, அங்க கார்த்திகை தீபம் ஏத்தணுன்றது 1920 இருந்து 2025 வரை அவர்கள் சொல்லவில்லை. நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் முன்பாக மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு. எனவே ஏற்கனவே நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை மீண்டும் ரீஓபன் பண்ணி விசாரிப்பதற்கான அதிகாரம் நீதிபதி GR சாமிநாதன் அவர்களுக்கு கிடையாது. எனவே அந்த அதிகார வரம்பை அவர் மீறி இருக்கிறார்ன்றது அவங்க வச்ச முதல் வாதம். இரண்டாவது வாதம் என்னன்னா, ராமரவிக்குமார் வழக்குல அவர் அதான் அந்த ஒரு 4 வழக்கு இருக்கு அவங்க தரப்புல தாக்கல் செஞ்சதுல லீடிங் கேஸா ராமரவிக்குமார் வழக்கு தான் வச்சுக்கிட்டாங்க. அதான் முதலில் தாக்கல் செய்த வழக்கு. இந்த ராமரவிக்குமார் வழக்குல அவர்கள் தரப்பு வாதுரை பிளீடிங்ஸ்ல ரிட் பெட்டிஷன் அஃபிடவிட்ல என்ன அவங்க தரப்பு பிளீடிங்ஸ் சொல்லியிருக்கிறாங்களோ அதை தாண்டி நீதிபதி அவர்கள் பயணித்திருக்கிறார் வழக்கில். குறிப்பாக அவரது சொந்த விருப்பத்தின் பேரில், சொந்த புரிதலின் பேரில் என்ன செய்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் நீதிபதி அந்த தீர்ப்பு எழுதியிருக்கிறார். அதனால ஒரு வழக்குல மனு தாக்கல் செஞ்சாங்கன்னா அந்த மனுக்கள்ல என்ன அவங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்களோ, என்ன கிரவுண்ட் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தான் நாங்க பதில் சொல்ல முடியும். நீதிபதி அவர் சொந்த புரிதல்ல ஒண்ணு எழுதி தீர்ப்புல எழுதினார்னா தீர்ப்புக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? நீதிபதி கூட மூத்த நீதிபதி ஜெயசந்திரன் அவர்கள் கேட்டாரு, தீபத்தூண் அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு. தீபத்தூண்ன்றத அவர் தீர்ப்புல எழுதுறாரு, இப்படிதான் தீபத்தூண் இருக்குன்னு சொல்லி. பிளீடிங்ஸ்ல ஒண்ணும் கிடையாது. ராமரவிக்குமார் சொல்லியிருந்தா நான் சொன்னதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டோம். ராமரவிக்குமார் பெட்டிஷன்ல எங்கேயாவது சொல்லியிருக்காரு அப்படி எதுவுமே கிடையாது. இப்ப மனுதாரர் குறிப்பிட்டதை தாண்டி சொந்த புரிதல்ல நீதிபதி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க அதுல எல்லாம் வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன? சான்றுகள் இல்லைன்னாலும் கூட குன்றின் மேல் குமரனுங்கிற அடிப்படையில ஏத்தலாம், இதெல்லாம் அவருடைய சொந்த புரிதல்ல நீங்க கொண்டு வருவீங்க. ஆனா மனுதாரர்ல மனு கொடுக்கும் போது அவர் தீபத்தூண் இந்த இடத்துலதான் ஏத்தணும், இப்போ இன்ன வரைக்கும் உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்திருக்கிறாங்க, நாங்க வைக்கக்கூடியது என்ன வைக்கிறோம் கோரிக்கை, இந்த தீபத்தூண்கிறதுல ஏத்தணும், அதானே மனுதாரர் குறிப்பிட்டிருப்பாரு. மனுதாரர் அவர் மனுவில் அப்படி சொல்லவே இல்லையே, அதான பிரச்சனை. மனுதாரர் என்ன மனு கொடுத்தாரு அவரு? அவர் அந்த மனுவில் இருக்கவே நேற்று மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் வாசிச்சு காட்டினாரு. முழுக்க அந்த மனுவை வாசிச்சு நீதிமன்றத்துல காட்டினாரு. அவர் இதாங்க மனு கொடுத்துறாரு. ஒரு பாயிண்ட் அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு 5 வழக்கின் நம்பரை போட்டிருக்காரு. அந்த 5 நம்பர்ல இந்த தீர்ப்புகளின்படி கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பாயிண்ட். 2வது, கோயில் தரப்பில்
கோயிலோட பழக்க வழக்கம் பாரம்பரிய வழக்க முறைப்படி திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், எண்ணெயை ஏற்ற அனுமதிக்கணும்னு கேட்டிருக்கிறாரு. அந்த 5 வழக்கு என்னன்னா, 4 வழக்கு, அதுல ஒரு வழக்கு சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு வழக்கின் கீழ், இன்னொரு வழக்கு ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு போட்ட ஒரு வழக்கு, 3வது வழக்கு அங்க மலையில தொழுகை நடத்தக்கூடாதுன்னு போட்ட வழக்கு, 4வது வழக்கு தர்கா தரப்புல இருந்து காவல்துறை எங்களை நெருக்கடி பண்ணக்கூடாதுன்னு போட்ட வழக்கு. இது வேற பெஞ்சில் ஏற்கனவே விசாரிச்ச வழக்கு. 5வது வழக்கு நம்பர் சொல்றாங்க, 1996ல கார்த்திகை தீபம் தொடர்பாக சொன்ன வழக்கு. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுவதால் பாரம்பரியமான இடம், ஏற்கனவே உள்ள நீதிமன்ற தீர்ப்பை 1923 நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். 3வதாக வேறு ஏதாவது இடத்தில் கோயிலோ தனிநபரோ ஏற்ற விரும்பினால் அவங்க கோயில் நிர்வாகம் இடத்தை முடிவு செய்யணும். இடத்தை முடிவு செய்வதற்கு முன்பாக HRNC உயர் அதிகாரிகளிடம் போதிய அனுமதி பெற வேண்டும். இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுல முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் என்பது 1996 தீர்ப்புல யாருக்கு, HRNC கோயில் நிர்வாகத்துக்கு தான் இருக்கு. அதுலயே அந்த நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தர்கா காம்பவுண்ட்ல இருந்து 15 மீட்டர் தாண்டி அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த வழக்குல என்ன சொல்றாருன்னா, 1996 தீர்ப்புல நீதிபதி அவர்கள் தர்காவுக்கு அலாட் பண்ண சொத்துல இருந்துன்னு சொல்றாங்க, தர்கா காம்பவுண்ட்ல இருந்து சொல்லல. தர்காவுக்கு எந்த இடம் 1923 தீர்ப்பில் வழங்கப்பட்டதோ அதுல இருந்து 15 மீட்டர் தாண்டி கோயில் நிர்வாகம் எங்க வேணாலும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோயில் நிர்வாகம் என்ன சொல்றாங்க, எங்க பாரம்பரியான இடம் கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல தான் நாங்க ஏத்துவோம், அதுதான் மலை உச்சின்னு அவங்க சொல்றாங்க. திருப்பரங்குன்றம் மலையில நீதிபதி என்ன சொல்றாருன்னா, 3 மலை 3 பீக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோயில் நிர்வாகத்துல இருந்து அதை மறுக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நேற்று மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் மிக தெளிவா சொன்னார், ஒரு மலை அதற்கான உச்சி அப்படின்றதுதான் கார்த்திகை தீபத்தூண். அந்த மலையிலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு, அதனால்தான் அது உச்சியில் இருப்பதால் தான் அதற்கு பேர் உச்சி பிள்ளையார் கோயில். அந்த மலையில் உள்ள உச்சியில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுகிறோம், எனவே நாங்க மலை உச்சியில தான் தீபம் ஏற்றுறோம். இன்னொரு மலையில் தர்கா இருக்கிறது, அந்த தர்கா உச்சியில் ஏற்றணும்னு இவங்க சொல்றாங்க. அந்த மலை உச்சியில் ஏற்றணுன்றது கோயில் பழக்க வழக்கம் கிடையாது. அங்க ஒரு ஸ்டோன் இருக்கு, ஒரு கிரானைட் ஸ்டோன், இதான் அவங்க தரப்புல சொன்னது. ஒரு கிரானைட் ஸ்டோன் இருக்கு, அந்த கிரானைட் ஸ்டோனோட அளவு என்பது ஒரு 8 அடி. It appears that the stone is a granite structure unaffected by oil or fire. It is not a massive structure but a slender single piece square granite pillar of approximately 8 feet. ஒரு 8 அடியில ஒரு கிரானைட் பில்லர், அதுல நீங்க 100 லிட்டர் நெய்ய வச்சு பெரிய திரி வச்செல்லாம் அது மேல வைக்கவே முடியாது, அப்படி வச்சா அது விழுந்துரும், உடைஞ்சிரும். அப்படி தீபம் ஏத்துறதா இருந்தா திருவண்ணாமலையில ஏத்துற மாதிரி இங்க உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துற மாதிரி பெரிய இடத்துலதான் அதை பண்ண முடியும் இல்லையா, இதுனா இனி புதுசாதான் கட்டணும் அப்படின்னு நீதிபதியிடம் HRNC தரப்புல சொன்னாங்க. இப்ப அந்த இடத்தை பொறுத்தவரை HRNC என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is no evidence either in the present case or in any earlier case regarding how and when this தூண் came into existence. எப்போது இந்த தூண் அங்கே வைக்கப்பட்டது என்பதற்கு இந்த வழக்கிலே இதுக்கு முந்தின வழக்கிலே எந்த ஆதாரமும் கிடையாது. whether is it truly a தீபத்தூண் intended for lighting lamps or whether it is merely a survey or measurement structure, அது தீபத்தூணா சர்வே ஸ்டோனா என்பது குறித்து எந்த விவரமும் கிடையாது. unconnected to any Hindu ritual practice, அந்த கோயில் இருக்கக்கூடிய இந்து வழிபாட்டு முறைக்கு அந்த தூணுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வழிபாட்டு முறைக்கு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு தூணில் நாங்க எப்படி போய் ஏத்த முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அந்த இடத்துல நீதிபதிகள் கூட கேட்டாங்களா, சர்வே கல்லுன்னு நீங்க சொல்றீங்க, அதற்கான ஆதாரங்கள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டாங்களா?
கோயில் தரப்புல மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் அது என்னன்றது சர்வே ஸ்டோனா தீபத்தூனா வெறும் ஒரு கல்லா எதுவுமே எங்ககிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. அதை பொறுத்தவரை பல்வேறு கருத்துக்கள் அதை பத்தி சொல்லப்படுது. இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு மனுதாரர்களுக்கு இருக்கு, ராம ரவிக்குமார் தரப்புக்கு இருக்கு, எங்களுக்கு கிடையாது. அவங்க ஒரு வழக்கு போட்டு நீங்க சொல்லுங்க அது என்னன்னு எங்கிட்ட கேட்க முடியாது. வழக்கு யார் தொடுத்தார்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். அதான் எவிடன்ஸ் ஆக்ட். அப்படி போனா அவங்க சிவில் கோர்ட்ல போய் அது தீபத்துன்னு அவங்க நிரூபிக்கட்டும். அவர்கள் வழக்கில் எங்கள் கருத்தை கேட்டு நாங்க என்ன சொல்றோம்னு வச்சு முடிவு பண்ண முடியாது. அவர்கள் வழக்கை அவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும். முதல்ல அவங்க தீபத்தோடு நிரூபிக்கட்டும், அதுக்கு பிறகு நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் சர்வே கல்லுங்கிற ஸ்டாண்ட தானே எடுத்தீங்க, அரசும் கூட அதை தான் எடுத்தது. இப்ப நீங்க சொல்றீங்க அது சர்வே கல்லாம், வெதர் சர்வே கல் அல்லது தீபத்தூள் எதா இருந்தாலுமே கூட இங்க பாரம்பரியமா வழிபடுறதுங்கிறது அங்க இல்ல, ப்ரூவ் ஆகல அப்படிங்கிறீங்க. அப்ப அங்க ஒரு நெகிழ்வு தன்மை வருது இல்ல நீங்க எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து? இல்ல அவங்க கேட்டதுக்கு ஜட்ஜு கேட்டதுக்கு இவர் சர்வே ஸ்டோன் அப்படின்றது சொன்னாரு, ஆன்சர் சொன்னாரு. ஆனா கோயில் தரப்புல எங்களுக்கு அதற்கான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னா கோயில்கிட்ட இருக்காது, அது சர்வே டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். அவங்க நாளைக்கு ரெவென்யூ பேசுற போது சொல்லுவாங்க கோயிலோட வரம்பில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாங்க. தர்கா வரும்போது அவங்க சொல்லுவாங்க, அடுத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வரும்போது அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதை பொலிட்டிக்கலா சென்சிட்டிவா மாத்துறதுக்கான ஒரு குரூப் வேலையும் செய்யறாங்க. அப்போ கோயில் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற போது கோயில் அதற்குரிய வரம்பில் நின்று சொல்வது சரிதான். அதுல ரொம்ப முக்கியமா கரெக்டான ஸ்டாண்ட் தான் அவங்க எடுத்தாங்க. வழக்கு தொடுத்தவங்க நிரூபிக்கணும். பொது வழியில அதுக்கான விவாதங்கள் என்பது வேறு, நீதிமன்றத்தில் அதற்கான முறை இருக்குது. வழக்கை தொடுத்தவர்கள் அதை நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க சொல்றோன்றது சட்ட ரீதியா சரியானது அவங்க சொல்றது. அதனால அது பிரச்சனை கிடையாது. சரி, இப்ப இந்த பாரம்பரிய முறைப்படின்னு ராம ரவிக்குமார் அவர்கள் மனுவுல குறிப்பிட்டிருந்தார்ல, இப்ப 1996 வழக்குல நீங்க 15 மீட்டருக்கு அப்பால் நீங்க அதை இடத்த நீங்க தேர்வு செஞ்சு ஏத்திக்கலாம் அப்படின்னாங்க. இதுல இந்த சோலைக்கண்ணன் வழக்குல முதல்ல அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல பார்த்தோம்னா குதிரை திட்டுன்னு ஒரு இடத்துல ஒரு முதல்ல அதை தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் அங்க பெருசா வெளியில தெரியல அப்படிங்கிறதுனாலதான் அடுத்து உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போனாங்க ஏத்துறதுக்கு அப்படின்னாங்க. இப்ப அங்கேயே உங்களுக்கு பாரம்பரியம் அப்படிங்கிறது அடி வாங்குதே. அப்ப நீங்க நேரா உச்சி பிள்ளையார தானே நீங்க தேர்ந்தெடுத்து போயிருக்கணும். அப்ப ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறீங்க, அப்ப அந்த இடம் சரியா வரலன்னு அடுத்த இடத்துக்கு போறீங்க. அப்படி இருக்கும் போது 15 மீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? அதாவது இது கோயில் நிர்வாகம் ஒருபோதும் அதை சொல்லல. அதாவது பிரச்சனை இந்து மகா சார்புல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. கணேசன் ஒருத்தர் 2014 வழக்கு போடுறாரு. அதே 2014 சுப்பிரமணியன் என்பவர் ஒரு வழக்கு போடுறாரு, நான் முருக பக்தர்னு. சுப்பிரமணியன் சொல்ற இடம் எங்கன்னா இப்போ உள்ள உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஏற்றக்கூடாது, அது மோட்ச தீபம் ஏற்ற இடம், நீங்க ஏற்ற வேண்டிய இடம் மலை உச்சி அப்படின்னு சொல்றாரு. இடத்த ஸ்பெசிபிக்கா சொல்லல, அவர் மலை உச்சின்னு சொல்றாரு. அதே வருஷம் இந்து மகா சபை துணைத் தலைவர் கணேசன் தாக்கல் செஞ்ச மனுவில் ஒரே நீதிபதி தான் அந்த 2 வழக்கு வருது. நீதிபதி திரு வேணுகோபால்கிட்ட 2014 அவர் எங்க ஏத்தணும்னு சொல்றாருன்னா குதிரை சினை திட்டு அப்படின்னு ஒரு இடத்துல ஏத்தணும்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? இப்ப ராம ரவிக்குமார் வழக்கு போட்டு அவர் என்ன சொல்றாரு, தர்கா பக்கத்துல இருக்க தீபத்தூண்ல ஏத்தணும்னு சொல்றாரு. இப்ப கோயில் நிர்வாகம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் மலை உச்சின்றாரு, இன்னொருத்தர் குதிரை சினை திட்டுன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் தீபத்தூன்னு சொல்றாரு. எங்க மரபு அந்த 3 இடமும் கிடையாது. எங்கள் மரபு கருவறைக்கு நேர் மேல் இருக்கக்கூடிய மலை உச்சியில் ஏற்றுவதுதான். அதுல நேற்று அழகா மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் சொன்னாரு, அன்று மசூதி அதாவது தர்கா கட்டுபவர்கள் கூட அன்னைக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கலாம், ஆனாலும் தர்கா கட்டுபவர்கள் 2 மலைப்பகுதி இருக்கிறது, முருகன் மலைக்கு மேல அவங்க கட்டல. அப்படி கட்டினா நம்ம கடவுளுக்கு மேல வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அப்படின்றதுனால அந்த மலைப்பகுதியை தவிர்த்து விட்டு இன்னொரு மலைப்பகுதியின் உச்சியில கட்டியிருக்கிறாங்க. அன்னைக்கே ஒரு மத நல்லிணக்கத்தை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல நீதிபதி கூட சொன்னாரா, அந்த தீபத்தூண் அப்படின்னு அவங்க மனுதாரர் குறிப்பிடுற இடத்துல ஏத்துறது கூட நல்லா தெளிவா தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்துல கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டாரா? ஆமா, அதுக்குதான் இவங்க பதில் சொன்னாரு.
சென்னையில உட்காந்துக்கிட்டு கேட்க முடியாது, திண்டுக்கல்ல உட்காந்து கேட்க முடியாது, அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் போய் நாங்கள் கார்த்திகை தீபத்தை காட்ட முடியாது. நாங்க கோயில் நிர்வாகம் முடிவு செய்து மலை வீழ்ச்சியில ஏற்றுறோம், பார்க்கணும்னா அங்க வந்து பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்குன்னா ஹெச்ஆர்என்சில செக்ஷன் 28, அந்த செக்ஷன் 28 எல்லாரும் கட்டாயம் கோயில் நிர்வாகம் கடைபிடிச்சே ஆகணும். கோயிலோட கஸ்டம், கோயிலோட பழக்கம் என்பதை கோயில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தணும். செக்ஷன் 28ல மேண்டேட்டரி டியூட்டி அது அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இந்த இடத்த மாத்துக்கும் பாரு, இன்னொருத்தர் வந்து இன்னொரு இடத்த மாத்துக்கும் பாரு, இது எப்படி நாங்க செய்ய முடியும்? அதனால முடிவு பண்ண வேண்டிய அதிகாரம் எங்கிட்ட தான் இருக்கு. கோயில்ல சட்டம் எங்களுக்கு சொல்லியிருக்கு, நாங்க சட்டத்தைப்படி தான் நடக்க முடியுமே தவிர சட்டத்தை மீறி நடப்பதற்கான உரிமை எங்களுக்கே கிடையாது. எங்க கோயில் பழக்கப்படி தான் நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வாதம் இது இப்படியே இது தீபத்தூண் கிடையாது அப்படிங்கிறதுலயே இந்த வாதம் போகும்போது அது வந்து ஒரு உறுதித்தன்மையோட இருக்கும். இதே வந்து நீங்க சொல்ற தூண்ல வந்து இவ்வளவு எண்ணெயெல்லாம் வச்சு திரியெல்லாம் போட்டு ஏத்த முடியாதுங்க அப்படிங்கும் போது அது கொஞ்சம் நீர்த்து போற மாதிரி ஆகாதா? ஒரு டபுள் ஸ்டாண்ட் மாதிரி ஆகாதா? இல்ல அவங்க நீதிபதி அவர்கள் தீர்ப்புல அது தீர்ப்பு சொல்லியிருந்தா அதுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். நீதிபதியோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் அவருடைய ஒப்பீனியன், அவருடைய விருப்பத்தை தீர்ப்புல சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய ஒப்பீனியனுக்கு அப்பீல்ல பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஒரு ஒப்பீனியன்ல பல ஒப்பீனியன் வருது. அதனால நாங்க சொல்றோம், இவங்க சொல்றது பிராக்டிக்கலா சாத்தியமில்லாத ஒரு இடத்தை கோருகிறார்கள் என்பதற்கான பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. சட்டப்படியும் முடியாது, நடைமுறைப்படியும் முடியாது, ஏற்கனவே உள்ள தீர்ப்புகளின்படி முடியாது. அதனால பல்வேறு காரணங்களை அவங்க சொல்றாங்க. அது சொல்றது இயல்பு தானே. சரி, பல்வேறு காரணங்களை சொல்லும் போது திரும்ப திரும்ப வந்து இந்த இஸ்லாமியர்கள் சம்பந்தமான இந்த விஷயம் மட்டுமே ஒரு டிஸ்பியூட்ல வருது. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களையும் மதித்துதான் இந்த கோவில் நிர்வாகம் வாதத்தை வைக்குது, நாங்க அவங்களுக்குள்ள போய் நாங்க டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அதே சமயம் இது பரஸ்பர ஒரு புரிதல்ல இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாமா? இது வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னா இந்த தீபத்தூண் அப்படிங்கறதுல ஏத்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தா கூட இஸ்லாமியர்கள் தர்கா நிர்வாகத்தோட பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வந்து கூட இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாமா? இல்ல இத வந்து வேறு தரப்பா அரசு வந்து ஒரு ஈகோவா இதை அடுத்தடுத்து நகர்த்திக்கிட்டே போகுதா? ஏன்னா நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம்ங்கிறதை நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது என்ன பிரச்சனைனா, யாரோ ஒரு பக்தர் கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா அதோட தன்மை வேற. சங் பரிவார அமைப்புகள் ஒரு அரசியல் திட்டத்தின் கீழ் ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க. அந்த அரசியல் திட்டம் முதல்ல இது தீபத்தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்து மக்கள் கட்சியிலிருந்து ஒரு பெட்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்காவுக்குள்ள உள்ள தூண் கோயிலை போல இருக்குது, கோயில் தூணை போல இருக்குது, இதை தொல்லியல் துறை ஆய்வு பண்ணணும்னு மனு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டாங்களா அடுத்த திட்டத்துக்கு. அப்ப அது தர்கா கோயிலை இடித்து அல்லது கோயில் பொருட்களை வைத்து கட்டப்பட்டது, இதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு அடுத்து ஒன்றிய அரசின் தொல்லியல் துறைக்கு ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குன்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதை அடுத்த கட்டமா தர்கா அது கோயில் தான், அதை மீட்கணும் அப்படின்னு போகும். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா பின்னாடி போக முடியுமா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரி, நீங்க ஒரு பக்தர்னா எதுக்கு நயினா நாயந்தரன் அங்க போறாரு, எதுக்கு ஹெச்ராஜா அங்க போறாரு, எதுக்கு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அங்க போறாரு? அப்போ வலதுசாரி அரசியல்வாதிகள் எல்லாம் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் இது அரசியல் பிரச்சனையை எடுக்கிறாங்க. ஒரு அரசியல் பிரச்சனையில எப்படி ஒரு சுமூகமாக இவர்கள் பேசி தீர்க்க முடியுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி கேட்கறது நியாயமா அப்படின்னா கோயில் நிர்வாகம் சொல்லுது நியாயம் கிடையாது. நியாயம் மட்டும் இல்ல, ஆகமம், வழக்கம், மரபு, சட்டம் எல்லாத்துக்கும் எதிரானது. ஒரு மலையில ஒரு இடத்துல தாங்க தீபம் ஏற்ற முடியும், பல இடத்துல ஏத்த முடியாதுங்க அப்படின்னு. சரி, அந்த பிச்சை குருக்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பொய்யானது, நான் அப்படி கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறதா வந்தது இல்லையா தகவல். அப்போ அதிகாரிகள்லாம் மிரட்டப்படுறாங்க. கோவில் எங்கெங்க வந்து சுயத்தன்மையோட அவங்க எங்க முடிவு எடுக்கிறாங்க? அரசு சொல்றதுதான் கோவில் நிர்வாகிகள், அந்த செயல் அலுவலர் வந்து ஒரு அழுத்தத்துல செய்யறாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் பேசப்படுது. அதாவது 2014 திமுக அரசு ஆட்சியில இருந்துச்சு. 2014 ஜெயலலிதா அம்மையார் தானே இருந்தாங்க.
அன்னைக்கு இதை கேட்டாங்கல்ல, குதிரை சிலை திட்டத்தில் ஏத்துங்க, மலை உச்சியில ஏத்துங்க, இங்க ஏத்தக்கூடாது. இன்னைக்கு நாள் பரவாயில்ல, உச்சி பிள்ளையார்லயும் ஏத்துங்க, இங்கேயே ஏத்துங்கன்னு சொல்றாங்க திமுக ஆட்சியில. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் நீ ஏத்தவே கூடாது, மலை உச்சியில தான் ஏத்தணும் அப்படின்னும், உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஏத்தக்கூடாது, குதிரை சிலையில தான் ஏத்தணும் இப்படின்னு 2 வாதங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் அதை நிராகரித்திருக்கிறார். 2017 ரிட் அப்பீல் வருது. 2017 யார் முதல்வர்? எடப்பாடி. எடப்பாடி அவர்களும் அதை நிராகரித்திருக்கிறார். கோயில் நிர்வாகம் எந்த ஆட்சியில இருந்தாலும் ஒரே ஸ்டாண்டா எடுத்துட்டு வராங்க. இவர்கள் அரசியலுக்காக ஒண்ணு பண்றாங்க, இவங்க தான் ஸ்டாண்ட மாத்துறாங்க. அப்படி பார்த்தா ஒரு இடம் இவங்க கேட்கல. நிறைவாக மத்திய உள்துறை செயலரையும் ஒரு எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அடிப்படையில இது சேர்க்கப்பட்டது? இது அவசியமா? அது சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா? ஒரு 1000% ஜுடிஷியல் ஓவர் ரீச் இல்லீகல் ஆர்டர், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது. ஒரு நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்புக்கான சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீதிமன்றம் செயல்பட முடியும். அந்த வழக்குல யாரு நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தவில்லையோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அந்த வழக்குல யாருக்கு டைரக்ஷன்? கோயில் ஈவோ, கோயிலோட செயல் அலுவலர், மதுரை கமிஷனர், இந்த 2 பேருக்கு தான். இவங்க 2 பேரும் அதை செயல்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஸ்டாச்சுட்டரி முதல்ல கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் கொடுப்பாங்க, 4 வாரம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேரில் ஆஜராவாங்க. ஆஜராகி இந்த உத்தரவை அமுல்படுத்துறோம் அல்லது அமுல்படுத்த முடியாமைக்கான காரணம் எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. இதையெல்லாம் பரிசீலித்து திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு வில்ஃபுல் டிஸ்ஓபீடியன்ஸாக இந்த தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இருந்தால் அவங்களை சிறைக்கு அனுப்பலாம் அல்லது மன்னிச்சு விடலாம், இன்னொன்று செய்யுங்கன்னு சொல்லலாம். இது நீதிமன்றத்தின் முன்புள்ள விஷயம்தான். இவ்வளவுதான் அது ப்ரொசீஜர். இதுக்கு டிஜிபி எந்த வகையில, ஏடிஜிபி எந்த வகையில சம்பந்தப்பட்டவர், இந்த வழக்கு சீஃப் செக்ரட்டரி எந்த வகையில சம்பந்தப்பட்டவர், உள்துறை செயலர், ஒன்றிய அரசோட உள்துறை செயலர் எப்படி இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர், அப்புறம் அவர் சேர்ப்பது என்பது ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கோ என்ற சந்தேகம் வருகிறது. ஏன்னா லேண்ட் ஆர்டருக்கு யார் பொறுப்பு? ஸ்டேட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பொறுப்பு. சம்பந்தம் இல்லாம ஒரு வழக்குல பார்ட்டியா இல்லாதவங்கள கண்டெம்ட்ல சேர்க்க முடியுமா? ரிட் பெட்டிஷன்ல கூட சேருங்க, சிவமோட்டாவை சேர்க்கலாம். கண்டெம்ட்ல சேர்த்து அவங்களை வர சொல்ல முடியுமானா வர சொல்லவே முடியாது. எனவே அந்த உத்தரவு முழுக்க அரசியல் சட்ட உத்தரவானது, நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்துக்கு எதிரானது. நன்றி சார். ஆனா இந்த விவகாரம் முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. மில்கி மிஸ்ட் இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.